எஸ்ஐ ஆக்டிலே வழி அவனாக்கா நீ வெளியே போனா உன்னை கொண்டு போட்டு நீ இதெல்லாம் வந்தாலும் உனக்கு பாதுகாப்பு இந்த பயத்தை கொடுக்கும். இதுல இருந்து வெளியே போனா உனக்கு என்னடா சலுகை இருக்கு, நீ உள்ளே சொல்றது யாரு பேரிலேயே கிறிஸ்து என்று வைத்துக் கொண்டிருப்போம். எப்படி ஒரு அநேக எஸ்சி என்ற ஒரு கேட்டகரியில அவருக்கு மாற்றி அவர் என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மல்லன் மூதூராம் மதுரை, இதன் பெயரே மல்லன் மூதூர். ஊர் என்றாலே மருத நிலத்தூர் என்றாலே மருத நிலத்தூர். இதில் மூதூர் என்றால் மூத்த ஊர் என்ற அர்த்தம். இந்த மூத்த ஊரில் தேவேந்திரன் என்ற குலசேகர பாண்டியனின் மகனான மலையத்துவச பாண்டியனுக்கு பிறந்த மல்லத்தி மீனாட்சி அம்மாள் அந்த அவருடைய புண்ணிய பூமியில் நாம் வாழ்ந்து இருக்கிறோம். இப்ப நம்ம தெரியுது, நம்ம சத்திரிய வம்சம் என்கிறதுக்கு இதுதான் சாட்சி. இந்த குலசேகர பாண்டியன் தான் தேவேந்திரன் என்பதற்கு மெக்கன்சி ஓலைச்சுவடியில் எடுத்து என்னுடைய நூலில் நான் போட்டுக்கிறேன். தேவேந்திரன்னா ஒரு இமேஜினரி கேரக்டர் மட்டும் இல்லாம அவன் ஏன் தேவேந்திரன் ஆனா அப்படிங்கிறது அவன் இந்திரனாவை தானாக இந்திரனாக இருந்து இந்த பூமிக்கு கண்ணல் செந்தல் விதைகளை எல்லாம் கொண்டு வந்தான் என்னுடைய சகல் கோயில் செப்பேடி சொல்கிறது. ஏனென்றால் இந்த இந்து தேவேந்திர சத்திரிய என்றதும் சிலருக்கு வயிற்றில் புளியை கரைக்கிறது. என்ன சத்திரிய, என்ன இந்து? தேவேந்திரன் இந்து இல்லாம வேற யாரு? இந்த இங்க இருக்க ஐயா நம்மளுடைய மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோவிலில் செங்கோல் வாங்கியவர், அறங்காவலராக இந்த செங்கோல் வாங்கிய ஐயா மதுரை குடும்ப அவர் இந்து கோயிலே சர்ச்சில் போய் வாங்கினார். செங்கோல இந்து கோவில்களில் வாங்கினார். இங்கே வந்திருக்கிறார் நம்மளுடைய இப்ப வந்தார் மருத காலாடி ஐயா, தஞ்சாவூரர் என்று அழைக்கக்கூடிய ஐயா மருத காலாடியார். அவருடைய தாத்தா தஞ்சாவூரார் ரெங்கநாதர் கோவில் அரங்காவலராக பணியாற்றியவர். மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க குடும்பம் அவர்கள். இவர்கள் தர்மஹத்தா மன்னிக்கவும் தர்மஹத்தா இவர் இந்து கோவிலில் அவங்க வந்து மரியாதை வாங்கினாங்களா, சர்ச்சில் மரியாதை வாங்கினாங்களா? அதே போல் நம்மளுடைய தம்பி ஆதித்த குடும்பனின் ஆண் வாரிசாக வந்திருக்கிறாரு திரு குமரகுருபரன். என்னுடைய அருமை தம்பி ஆதித்த குடும்பன் வாழ்ந்த அந்த ஊரில் இன்றும் சித்திரை திருவிழாவும் கார்த்திகை கொடை திருவிழாவும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் அங்க வந்து பாண்டியராசா கோவில், அந்த பாண்டியராசா கோவிலில் வேற இரட்டை சின்னங்களோட இருந்தது. அந்த கோவில் தான் சொல்றாங்க, பாண்டியராசா சர்ச்சு கிடையாது, பாண்டியராசா மசூதி கிடையாது. இப்படி ஒவ்வொரு கற்கோவில்களிலும் நம்முடைய பல்வேறு மரியாதைகள் இருக்கிற கற்கோவில்களில் நாம் இந்து கற்கோவில் நம்முடைய கல்வெட்டுகள் பொறித்திருக்கிறது. குடும்பருக்கு மட்டுமே பல்வட்டம் கட்ட வேண்டும், குடும்பம் தவிர்த்து வேறொரு பரிசட்டம் சூட கடவதல்லாது. யாருக்கும் பரிவட்டம் கிடையாது. எங்க கோவில்கள் சர்ச்சுகள் கிடையாது. அப்ப ஏன் உங்களுக்கு இந்துனா எரியுது? நம்முடைய பழனி செப்பேட்டை இவர்கள் வாசித்திருக்கிறார்களா? ஆக்சுவலி எப்பயுமே அதை சொல்லித்தான் எப்பயும் ஆரம்பிப்பேன். இப்ப அதை சொல்ற, தயவு செய்து உங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கு இந்த மெய்கீர்த்திகளை சொல்லிக் கொடுங்க. நான் ஒரு சின்ன புகட்டாக போட்டுக்கிறேன். குகவேல நருளால் குடும்பம் தலைக்க சிவனருளாலை திருநீர் அணிந்து, எனவே சிவனருளாலை திருநீர் அணிந்து குகவேல நருளால் குடும்பம் தலைக்க சிவனருளாலை திருநீர் அணிந்து எல்லா உலகம் இறை உள்ளடவும் தெளிமையான சென்னல்லை படைத்தோர் சேத்துக்கா செல்வரான சென்னல் மொழி காவலரான முத்து அழக்கும் கைக்கு அதிபரான முத்தை பாண்டியரின் முத்தை அழக்கின்ற கைக்கு அதிபரான பாண்டியரின் பந்தான பாறையை தகர்த்தவரான அழகுகளிட்டவரான முக்குடைகளுக்கு அதிபரான சேர சோழ பாண்டிய கை குடைகளுக்கு அதிபரான பஞ்சகலசம் பாம்புடன் வைத்த அஞ்சலி தேவருக்கும் அன்னம் படைத்தவரான மண்ணை வெட்டி கொண்டு மலையை தகர்த்தவரான கடல் கலங்கினும் காவேரி வெற்றினும் மலை கலங்கினும் மனம் கலங்காத வல்லவரான மதுரை மாடக்குளத்தில் அனுபவித்தவரான இந்த மல்லன் மூதூராம் மதுரை மாடக்குளம். எங்க கல்வெட்டுகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கல்வெட்டுகள் என்ன சொல்லுதுன்னா, மாடக்குளத்தில் மதுரோதய வடநாடு இப்படிதான் வருது.
சோ அந்த மாடக்குளத்தில் வந்து உதித்தவரான அந்த பரமசிவனுக்கு பாதபணிவிடை செய்கின்றவனான இதுல இந்த பரமசிவன் என்கிறது யாருன்னா வேள்விக்குடி செப்பேட்டில் முதுகுழுவி பெருவழி பரமேஸ்வரன் என்று சொல்கிறது. பாருங்க அந்த முதுகு அந்த வேள்வி செப்பேட்டை எப்படி சொல்றாங்கன்னா தேவேந்திரன் எடுத்த மாலையை அணிந்தவன் அந்த பாண்டியன் என்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த பரமசிவனின் பாத பணிவிடை செய்கின்றான தேவேந்திர காணியாளர்களான மல்லரெண்டும் பல்லரெண்டும் குடும்பர் பன்னாடி காலாடி வாய்க்காரர் வயக்காரர் பலவான் என்று 12,000 கோத்திரங்களாக 12,000 கிணறுகள் வெற்றி 12,000 நெற்பயிர்கள் விளைவித்த மகா ஒரு மிகப்பெரிய குலம். காசிக்கு தெற்கே, கன்னியாகுமரிக்கு வடக்கே, மாந்தைக்கு கிழக்கே, மாணவிக்கு மேற்கே என்று பறந்து விரிகின்ற இந்த இந்திய துணைக்கண்டம் மட்டுமல்லாது உலகமெல்லாம் சென்று வேளாண் நாகரிகம் படைத்த ஒரு மிகப்பெரிய வேளாண் குடி மட்டுமல்லாது அந்த மருதநில நாகரிகத்தை கட்டி காவல் காக்கிறதுக்கு நாமே மருதநில வீரர்களாக சத்திரியர்களாக மாறியதும் ஒரு மிகப்பெரிய தேவேந்திர வேளாளர் சமூகம். அனைவரையும் நாம் அன்போடு வரவேற்று இப்ப இந்த மெய்கீர்த்தி இது வந்து பழனி செப்பேட்டில் இருக்கிறது நான் சொல்றேன். இந்த மெய்கீர்த்தி எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை ஆசான்களுக்கு தெரியும் தெரியாது. ஏன்னா இல்லை அது எல்லாமே இருக்கு அந்த மெய்கீர்த்தியில. எப்படிப்பட்டவரை இந்த பழனி செப்பேடுனா என்ன எல்லாம் சொல்றாங்க. சுவாமி சொன்ன கிரிப்டோகளும் பழனி செப்பேடி சொல்றாங்க. பழனிக்கு வர்றது இல்லை. அவர் சொன்ன அந்த நெத்தியில் உள்ள சின்னங்களோட வர மாட்டார்கள். ஆனா பழனி செப்பேடு சும்மா சொல்லிப்பாங்க. ஆனால் அங்கே கொடுக்கிற பிரசாதங்கள் அவர்களுக்கு சாத்தானின் பிரசாதங்கள். அதை சாப்பிடக்கூடாது. இந்திரனுக்கு படைத்த வாழைப்பழம் அதை சாப்பிடக்கூடாது, சாத்தான் உணவு. மல்லர்களால் விளைவிக்கப்பட்ட நெல்லிலிருந்து கிடைத்த அரிசியில் செய்த பொங்கல். மல்லர்களால் அதாவது பெரும்பனாற்றுப்படையில் மன்னர்கள் விடிய விடிய அந்த கரும்பு சாறை விழிகிற சத்தம் விடிய விடிய கேட்டதாம். மன்னர்களால் விளைவிக்கப்பட்ட அந்த கண்ணலும் சென்னலும் சொன்னல் என்றால் சோளம், கண்ணல் என்றால் கரும்பு. இந்த கரும்பை தேவேந்திரன் கொண்டு வரும். அவர் தான் பிழிறாங்க. மன்னர்களால் விளைவிக்கப்பட்ட அந்த பிழிந்த கரும்பிலிருந்து அந்த வெள்ளத்தை போட்டு அந்த அரிசியில் இந்த விளைச்சலுக்கு உறுதுணையாக இருந்த அந்த சூரியனுக்கு வழிபாடு செய்து அந்த விளைச்சலுக்கு உறுதியாக இருந்த அந்த நந்தியை அந்த காளையை வழிபாடு செய்து உழவு திருநாள் என்று ஒரு பண்டிகையை உருவாக்கிய மாபெரும் சமூகம் இந்த சமூகம். அந்த உழவு திருநாளான மாட்டு பொங்கலை நாம தான் உருவாக்கி கொடுத்தோம். நாம் கொடுத்த கொடை இந்த தமிழ் மண்ணுக்கு மட்டுமல்லாம இந்த இந்திய நாட்டுக்கு நாம் கொடுத்த கொடை இந்த பொங்கல் திருவிழா. அந்த பொங்கலை எனக்கு தெரியும், கண்ணு முன்னாடி பாக்குறேன். அந்த ஒரு பொண்ணு சாப்பிடாம வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அது கடைசி வரைக்கும் சாப்பிடல. ஏன்னா அது சாப்பிட்டாங்க. பழனி கோவில்ல கொடுக்குறாங்க. பழனி பரிவட்டத்துக்குலாம் அவங்க கூட்டத்தோட வந்துட்டாங்க. அந்த அம்மா வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைய நிலைமை. நீங்க இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. என்னை என்னென்ன வசைப்பாடுகிறார்கள். எனக்கு என்ன RSS என்கிறார்கள். RSS என்னன்னே தெரியாது எனக்கு. ஆனா நான் 1000 RSSக்கு சமம் அப்படின்னு நான் சொல்றேன். எங்க அப்பா இந்து, எங்க அம்மா இந்து, எல்லாரும் இந்து. என்னுடைய முப்பாட்டன் வேள்விக்குடி செப்பேடு இந்த முதுகுடுமே பேரவேண்டியது இந்து. எல்லாரும் அப்படி வந்து நான் எதுக்கு RSSக்கு போகணும்? என்னுடைய பெருமை தன்னை கோவில் பெருமைகளை கட்டி என் பெருமைகள் கோவில்களில் இருக்கின்றது. என்னுடைய கல்வெட்டுகள் கோவில் இருக்குது. என்னுடைய செப்பேடுகள் நமக்கு தெரியும் 30 செப்பேடு இருக்கு. வேள்விக்குடி செப்பேடு 6 இருக்கு. 30 செப்பேடுகள் இருக்கு. யாருக்கும் இல்லாத செப்பேடுகள் பெருமைகள் இந்த குலத்திற்கு மட்டுமே இருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட செப்பேடுகளும் இந்த கல்வெட்டுகளும் எதை சுத்தி இருக்குது? இன்று இந்து என்று அந்த வார்த்தையில சுத்தி கோவில்களை சுற்றி இருக்கிறது. இந்து மதத்தின் அடிவே நாம சொல்லல இந்த வார்த்தைய. நாயன்மார்களில் 18 பேர் தேவேந்திர வேளாளர் என்று கலாரத்னவேல் என்ற அம்மையார் எழுதியிருக்கிறாங்க. அதில் இந்த ஆதீனம் இல்லாம முந்தின அருள்நாதர் என்ற ஆதீனம் சொன்ன வார்த்தைகள் இத்தனைக்கு அவங்க சைவ வேளாளர் என்று போட்டுக்கொண்டு நமக்கு வேளாளர் பட்டம் கிடைக்கக்கூடாது என்று சொன்ன சில குரூப், அது எல்லாருமே அப்படி கிடையாது. தூண்டி விடப்பட்ட குரூப் அதை பண்ணிச்சு. அதுலயும் சில நல்லவர்கள் இருக்காங்க. அப்படி சொல்லி அந்த அருள்நாதர் என்ன சொல்றாரு, இந்த தேவேந்திர வேளாளர் என்பவர்கள் சத்திரியர்கள், ராஜராஜ சோழன் வம்சாவளி என்று
தேடி வந்தவர்கள் என்கிறார். அவர் சொல்றார், எடுத்து படிங்க. இவர்கள் சுதந்திரர்கள் அல்ல, இந்து மதத்தின் அடிவேராக ஆணிவேராக இருந்தவர்கள் இவர்கள் கொடுத்த சதுர்வேதி மங்களங்களை உருவாக்கி கொடுத்து பிராமணர்களை அங்க வாழ வைத்தவர்கள். பிராமணர்களும் குடும்பங்களும் இருந்து ஒன்றாக இருந்த கிராம நிர்வாக சபை எது? உத்திரமல்லூர் என்ற உத்திரமேரூர் கல்வெட்டு. அது மட்டும் அல்லாது அந்த கல்வெட்டை யாரு சொல்லுது? தேவேந்திர சக்கரவர்த்தி பராந்தக குஞ்சர மல்லன். நீங்க குஞ்சர மல்லன் ராஜராஜன் நினைப்பீங்க, ஆனா என்னுடைய ஃபேன், நான் யாரோட ஃபேன்னா அதுக்கு முன்னாடி இருக்கலாம் பராந்தக சாமுண்டியா முப்பாட்டன். தேவேந்திர சக்கரவர்த்தி பராந்தக குஞ்சர மல்லன் காலத்தில் உருவான அந்த எலெக்ஷன் சிஸ்டம். இந்த எலெக்ஷன் என்பது இன்றைக்கு தமிழர்கள் தான் இந்த எலெக்ஷனை உலகுக்கு கொடை கொடுத்தார்கள். எந்த தமிழன் கொடை கொடுத்தான்? அது எங்களுக்கு புரியது மட்டும்தான், உங்களுக்கு கிடையாது. குடும்ப குடவோலை முறை. அந்த குடவோலை முறை குடும்ப உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய குடவோலை முறை. அதில் ஒரு கண்டிஷன் இருக்கு. குடும்பங்களுக்கு, அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு 33 குடும்பங்களாகவும் 12 சேரிகளாகவும் பிரித்து மறுபடியும் பிரிக்கிறாங்க. இந்த உறுப்பினர்களுக்கு சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும். அப்ப கூட சமஸ்கிருதம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு பணாதிகளாக ஆக்குறதுக்கு இந்த கடந்த 90 வருடமா 100 வருடமாக இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் என்கிற அமைப்பு பெற்றுக்கொண்ட நீதி கட்சி, அநீதி கட்சி, அவர்கள் பெற்றுக்கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம், இது நம்மை கிட்டத்தட்ட ஒரு தைரியத்தில் கொண்டு வந்து தள்ளி விட்டுச்சு. மிகப்பெரிய பாழை கிணற்று தள்ளிவிட்டது. நம்முடைய பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் நம்ம 8 முறை உலக மேடையில் மிக பெருமையாக கூறினார். தேவேந்திர வேளாளர் என்ற அரசனை, உங்களுடைய கோரிக்கை நான் செவி சாய்க்கிறேன், நான் உங்களுக்கு இந்த அரசாணை நான் கொடுக்கிறேன், அவ்வளவு பெருமைப்படுத்தினார். ஆனால் இவர்கள் எந்த அளவுக்கு அவர் ஏற்றி விட்டாரோ அதோட டபுள் மடங்கு இறக்காங்க. இந்த 5 வருடத்தில் நம்மை வேண்டுமென்றே அந்த தரித்தியத்தில் சிக்க வைப்பதற்கு ஏதேதோ வந்து கொலைகள், கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கிறது தேவேந்திர வேளாளர் சமூகத்தில். ஏனென்றால் இது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த நுணுக்கத்தை. இவன் வந்து சாவுறான், அதனால இவன் வந்து இவனுக்கு பாதுகாப்பு தேவை, அதனால இவன் எஸ்சிலே வை, எஸ்சி ஆக்ட்லயே வை. அப்படின்னா நீ வெளியே போனா உன்னை கொண்டு போட்டுருவோம், நீ இதுலாம் வந்தாதான் உனக்கு பாதுகாப்பு, இந்த பயத்தை கொடுக்குது. இதுல இருந்து வெளியே போனா உனக்கு என்னடா சலுகை இருக்கு, நீ உள்ளே. நீ சொல்றது யாரு? கிறிஸ்துதாஸ் என்ற கிறிஸ்தோ பேரிலேயே கிறிஸ்து என்று வைத்துக் கொண்டிருப்பார். எப்படி ஒரு ஐஏஎஸ் எஸ்சி என்ற ஒரு கேட்டகரியில அவர் வந்து பாஸ் பண்ணிருப்பார். அவருமே நான் நடவடிக்கை எடுப்பேன் நீங்க சொல்றேன். கிறிஸ்துதாஸ் மட்டுமல்ல, அவர் வாங்கிட்டு பென்ஷனை நான் காலி பண்றேன். நான் இப்ப சொல்றேன், இன்றைக்கு இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே இழக்காரமாக எழுதி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு. எதுவுமே பேர் சொன்னாங்க, எதுக்கு நீங்க எது கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க? அமெரிக்காவில் இருந்து வந்து கொண்டு ஏன் கஷ்டப்பட்டு விடிய எது படிக்கிறதோ அதை படிக்க இதை படிக்கிறது இல்லை. என்னுடைய மகனுக்கு நான் மண்ணியரை தான் சத்திரியரை தான் நான் கல்யாணம் பண்ணேன், ஒத்துக்கிறேன். யார் என்று சொன்னால் கல்வெட்டு அறிஞர் மறைந்த நாகசாமி அவர்கள் ஒரு குறிப்பு எழுதுறாரு. கல்வெட்டு முத்து வழக்கறிஞர் முத்து சாமி அவர்கள் தெரிஞ்சுக்கலாம், சொல்லுங்க முத்து மணி சாமி. அது ஆனைமலை அருகில் இருக்கிற வாழ்கின்ற பள்ளிகளுக்கு, ஆனைமலை அருகில் வாழ்கின்ற குடும்பங்களுக்கு பள்ளி என்று பெயர், அவர்களை பண்ணாடி என்று அழைக்கிறார்கள். இது நான் கொள்ளியல் படி சொல்றேன். மனு தர்மத்தில் விராட்டிய சத்திரியர்கள், தன் இனத்தில் திருமணம் முடித்த விராட்டிய சத்திரியர்களுக்கு பல்லர் என்றும் மல்லர் என்றும் பெயர். சத்திரியர் என்ற வார்த்தை வருகிறது, பல்லர் என்றும் மல்லர் என்றும் பெயர். இந்த இனத்தை இவர்கள் தாண்டா பாண்டியன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வரை சென்று நம்மை பாண்டியன் என்று அமெரிக்காவுக்கு அறிமுகப்படுத்தியது மாசோவிக்கல் என்ற பள்ளி. கருணாகரன் நம்மை மல்லர் என்றும் சத்திரியர் என்றும் தேவேந்திர என்றும் அவர் எழுதி வைத்தார். நம்முடைய பெருமையை வன்னியர்கள் தான் எழுதி கொண்டிருக்கிறார்கள். வன்னியர் தான் சொன்னது, அமெரிக்கா வரை சொன்னது. நன்றி விசுவாசம் இல்லை. இவர்களுக்கு என்ன குத்துது குடையுது என்றால்
இவர்கள் வன்னியரோடு சேர்ந்து விட்டால் நம்மளால் தலித்தியம் பண்ண முடியாது. தலித்தியம் பண்ணால் சர்ச்சுக்குள் இருந்து கடைசி ரோவில் பறையரோடு உட்கார்ந்து மனம் முடிக்க முடியாது, மாடு தின்ன முடியாது. புரியுதா? அப்ப இந்த தலித்தியத்தை வளர்க்க வேண்டும். யாருக்கு? மிஷினரிகள். இந்த புக்ல எத்தனை மிஷினரிகள் உள்ளே வந்தார்கள் என்று நான் போட்டிருக்கேன். ஆதாரத்தோடு அந்த டாக்குமெண்ட் போட்டிருக்கேன். அமெரிக்க மிஷினரி, அந்த மிஷினரி, இந்த மிஷினரி, கிட்டத்தட்ட 20-25க்கும் மேற்பட்ட மிஷினரிகள் உள்ள. எப்ப வந்தாங்கன்னா $45 trillion இந்த இந்திய மண்ணிலிருந்து பிரிட்டிஷ் களவாடிட்டு போயிருக்கான் அப்படின்னு ஒரு எக்கனாமிக் ஸ்டடி. எப்படி 45 ட்ரில்லியன்? எத்தனை முட்டை தெரியுமா ட்ரில்லியனுக்கு? எனக்கே தெரியாது. பில்லியன் இவ்வளவு பெரிய சொத்துக்களை களவாண்டி எடுத்துட்டு போயிட்டு அப்ப இங்க என்ன இருக்கும்? நம்மளை கம்ப்ளீட்டா ஆப்பரேட். அப்ப மிகப்பெரிய பஞ்சகாலங்கள் வேற. இந்த பஞ்சகாலத்துல எல்லாம் அவன் பிள்ளைகளை கொண்டு போய் போர்ட்ல போய் மண்டல் கமிஷன் சொல்லுது, இவரெல்லாம் குழந்தைகளை கொண்டு போய் விற்கிறார்கள். எப்படியாவது ஏற்றிக்கிட்டோ போய் குழைச்சுக்கோ, ஏன்னா இங்க ஒண்ணும் இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு குறைக்கூடிய அரிசி பெண்களை விற்கிறார்கள், குழந்தைகளை. இப்படிப்பட்ட பஞ்சம். அந்த பஞ்சகாலத்திலும் நாம் வரி கட்ட வேண்டும், பல்ல டாக்ஸ் கட்டணும். ஆமா, இப்படிப்பட்ட குழுவினர் நடத்தியவர்கள் என்ன பண்ற? நீ பாக்குறீங்களா, நீ பிராமணனாலதான் நீ இந்த நிலைமையில இருக்கிற, நீ மதம் மாறு அப்படி சொல்லி மிஷினரியை கொண்டு இறக்குறோம். நீ பாப்பா ஒண்ணும் இல்ல, உனக்கு நான் தான் கல்வி. எந்த கல்வியே? அவன் நாட்டு கல்வி. ஐரோப்பாவில் உங்களுக்கு தெரியுமா, பிரிட்டனில் ஒரு காலத்தில் ஆங்கிலம் பேசினா சோகடி கொடுப்போம். அது தெரியுமா யாருக்காவது? பிரிட்டனில் லாத்தின் மொழி தான் பேசணும், லாத்தின் தான் பேசணும், லத்தீன் மொழி தான் பேசணும். ஆனால் இங்க இந்த அடிவருடிகள் சௌத்பரா, நான் சொன்னேன் இல்லையா, சௌத்பரா கமிஷன், சாரி, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் என்கிற நீதி கட்சியின் தாய் கழகம் அவர்களுடைய காலில் விழுந்து அவரை ஹெச்ராஜ் அவர்கள் சொல்வார்கள், நீதான் நீங்க வந்த பலதான் நான் நல்லா இருக்கேன், நீ பிரிட்டானியாவில் இருந்து கொண்டு இந்தியாவை ஆள வேண்டும், அதற்கு ஒரு அடிவருடிகள் இங்க வேண்டும். அந்த அடிவருடிகள் தான் நம்ம இன்று வரைக்கும் அவர்களுடைய தொடர்ச்சியாக நம்மளை தலித்தியத்திற்குள் தள்ளி 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 மதம் மாற்றுவது, தலித்தியத்துக்கு கொண்டு வருவது. இப்படியே சுவாமி ராஜதேவேந்திர சொன்ன மாதிரி உலக தலித்தியத்தில் நம்மை தள்ளுவதற்குரிய அத்தனை நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்குது. இது உண்மையில நீங்க எடுத்து புரட்டி பாருங்க, இது போயிடுச்சு ஆல்ரெடி. வேர்ல்ட் தலித்தியத்துக்குள்ள நீங்க ஆன்லைன்ல எடுத்து பாத்தீங்கன்னா என்சைக்ளோபீடியா நீங்க எடுத்து பாருங்க. எஸ்சி என்றால் அவன் தழிச்சு, அவன் தாழ்த்தப்பட்டவன், அவன் அன்டச்சபிள், அவன் கோயிலுக்கு போக முடியாது, அவன் ஸ்கேவெஞ்சர், கீழ்குளம், என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அத்தனை வார்த்தைகளையும் அதில் பயன்படுத்தி இருப்பாங்க. அப்படி மனசு அரிக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள். இதுல இருந்து நாம் மீள வேண்டும் என்றால் நாம் இந்து என்கிற வார்த்தை நான் திருப்பி ஏன் கொண்டு வரேன்னா, இந்துக்கள் மட்டுமே பட்டியல் வெளியேற்றம் கேட்க வேண்டும். இது சட்டம், நான் சொல்லவில்லை, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறது. ஏனென்றால் இந்த பட்டியல் சாதி என்கிற இந்த 7 உட்பிரிவுகளை ஒன்றிணைத்தார்கள் இல்லையா தேவேந்திர குலவீரன். இந்த பட்டியல் சாதிக்குள் வருவதை இந்துக்கள் மட்டும்தான். ஒருவர் மதம் மாறிவிட்டால் அவர்களுக்கு சாதியும் கிடையாது, அவர்கள் எஸ்சியும் கிடையாது. இதை சட்டம் சொல்கிறது. ஆதலால் இந்த 7 உட்பிரிவுகளை ஒன்றிணைத்தது, அந்த அரசாணை கொடுத்தது எல்லாமே இந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கு மட்டுமே. இந்த இந்து தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டுமே பட்டியல் வெளியேற்றம் கேட்க முடியும், கிரிப்டோகள் கேட்க முடியாது. நான் எல்லா கிறிஸ்தவர்களையும் வசைபாடவில்லை. நல்லவர்கள் எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், நல்லவர் அதிலேயே உள்ள மிஷினர்கள் என்னென்ன வேலை பார்க்க எனக்கு துப்பு கொடுக்கிற நல்ல நண்பர்களும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் அந்த மாதிரி கிரிப்டோ வேலையை பார்க்கிறாங்க. உள்ளுக்குள் இருந்து கொண்டு ஒவ்வொரு குழுக்களிலும், ஒவ்வொரு சங்கங்களிலும், ஒவ்வொரு அறக்கட்டளையிலும் இவர்கள் உள்ளே போவது, மடங்களில் உள்ளே போவது. நீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமானது அந்த மடங்கள். அந்த கோவிலோடு தொடர்புடைய மடம், அந்த உள்ள இருக்கிற மல்லன் முருகன், அவன் யார்? செருவில் ஒருவிரல் மல்லன். அந்த மல்லன் முருகனை நீ வேணான்னு தூக்கி எறிவிட, உனக்கு எதுக்கு அவனோட மடம்? செரு என்றால் மாடக்குளத்தில் தேவேந்திரன் எங்க தெரியுமா செருவென்ற போர்க்களம்.
அந்த மாடக்குளத்தில் செருவில் வந்து உதித்தவன் தேவேந்திரன் என்று பழனி செப்பேடு சொல்லி. இந்த பழனி செப்பேட படிச்சிருப்பாங்களா நீங்க? பழனி செப்பேடு விடுங்க, காஞ்சி காமாட்சி செப்பேடு. வெள்ளானை வேந்தன் மிக விருது பெற்றவன் தேவேந்திர குடும்பன். மண் வெட்டி கொண்டு மலை கடைத்த கண்ணன். வெள்ளைக்குடை, முத்துக்குடை, கோடக்குடை, பஞ்சவரணக்குடை, புலிக்குடை, முகில்குடை. புலிக்குடி யார் வச்சிருப்பான்? சோழர்களுடைய புலிக்குடி. புலிக்குடி, முகில்குடி, அழகுக்குடை படைத்தவன். இப்படிப்பட்ட புலிக்கொடியை ஏந்தியவர்களாக நாமும் புலிக்கொடி பதாகை ஏந்தியவர்களாக வன்னியர்களும் சொல்லப்படுகிறார்கள். அந்த காதி காமாட்சி செப்பேட்டு காமாட்சி அம்மன் எங்கெல்லாம் இருக்கிறாளோ அங்கே நாம் இருப்போம், வன்னியர்கள் இருப்பார்கள் அல்லது பஞ்ச கம்மாளர்கள் இருப்பார்கள். இந்த பஞ்ச கம்மாளர்கள் தான் நம்முடைய ஒவ்வொரு செப்பேட்டிலும் நமக்கு நட்புக்குடியாக வருகிறார். நம்முடைய நட்புக்குடி யாரு என்று தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய காலமாய் ஒன்றவே நம்பர் 2 அதை தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நம்மளே சொல்லல, நம்ம சொல்ல எவனும் நம்ப மாட்டாங்க, பிரிட்டிஷ் சொல்றோம். இவர்கள் மாடு உண்பவர்கள். இவர்களை கண்டாலே வள்ளலுக்கு பிடிக்காதவர்கள். களத்துக்கு வந்தால் இவங்க வெளியே போயிடுவாங்க. இவர்கள் 2 பேரும் ரைவல் கம்யூனிட்டி என்கிறார்கள். வலங்கை இலங்கை சாதி வரலாற்றில் வலங்கையர்களுடைய உணர்வு கையாக இருந்து இளைஞர் பெண்களை இவர்கள் தூக்கி போல வராங்க. அப்ப சேர்வை ராவுத்தர் என்பவர் காப்பாற்ற மீனாட்சிபுரம் செப்பேடு சொல்கிறார். அதில் நம்மை மல்லர் தேவேந்திர குடும்பங்கள் என்று சொல்பவர் இந்த இலங்கை பெண்களாக யாரும் நம்ம பெண்களும், நான் சொன்னேன் இல்லையா, பஞ்ச கம்மாளர்கள், ஆசாரிமார், இவர்களுடைய பெண்கள். சோ இது மீனாட்சிபுரம் செப்பேடு. அதற்கு முந்தி மானூர் செப்பேடு, அதை கண்ணுல ஒத்திக்கிற செப்பேடு. அதிலும் அவர்களை மல்லர் தேவேந்திர குடும்பங்கள் என்று மல்லர் என்று சொல்கிறது. இதெல்லாம் தொல்லியல் போட்ட செப்பேடு. அதில் பஞ்ச கம்மாளர்களும் நாமளும் சேர்ந்து மானூர், இது திருநெல்வேலி மானூர்ல, விருதுநகர் மாவட்டத்துல நரிக்குடி பக்கத்துல இருக்கிற மானூர். அந்த மானூரில் மானூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கட்டுகிறார்கள். 2 சமூகமும் சேர்ந்து அந்த சுப்பிரமணிய சுவாமியை போய் பார்த்தால் பழனி முருகன் தோத்துட்டான். நான் போய் தரிசனம் பண்ணேன். அவ்வளவு அழகு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து கட்டி அந்த கோவிலின் குருக்களாக யாருன்னா தேவேந்திர குலத்திலே இருந்தே ஒருவர் குருக்களாக இருக்கிறார். அவர்கிட்ட தான் அந்த செப்பேடு இருந்தது என்று தொல்லியல் துறை ஸ்ரீதர் அவர்கள் போடுகிறார்கள் அந்த செப்பேடு. நான் அதற்காக அந்த ஊருக்கு போறேன். இப்ப அந்த குருக்கள் வந்து இறந்துட்டார். அவருக்கு பெண் வாரிசு தான் இருக்கிறது. அந்த பெண்ணை வேறு வெளியூர்ல இருந்து வந்து மருமகனா வந்தது. அதனால அவருக்கு வந்து தயங்கினார் ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசுறதுக்கு. அதுக்கு பிறகு அவர் ஒத்துக்கிட்டார். இப்ப பாத்துக்கோங்க, அந்த குருக்கள் யாரு? இன்றைக்கு பிராமணர். நீங்க நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு குருக்களாக இருக்கிறது பிராமணர்களாக இருக்கிறது 50% மன்னரின் மரபணு. இது மரபணு ரெக்கார்ட் சொல்லுது. அது மட்டுமல்ல, வலங்கை சாதி புராணம் சொல்கிறது. என்ன தெரியுமா சொல்லுது? சிவபிராமணனுக்கும் சிவபிராமணனுக்கு பெண்ணுக்கும் பிறந்தவன் பவந்தன், பவந்தனுக்கும் பவந்த சுமங்கலிக்கும் பிறந்தவன் குடும்பன், பவந்தனுக்கும் பவந்த அமங்கலிக்கும் பிறந்தவன் காயக்குடி மறையோன். இந்த சிவபிராமணன், பவந்தன், குடும்பன், காயக்குடி மறையோன், அழகன், பட்டுடையோன், இவர்கள் எல்லாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். இவர்கள் எல்லாம் ஒரே குடியிலிருந்து பிரிந்தவர்கள். ஒரு குடியில் ஒருவன். இதை நம்மளுடைய பாவனர்கள் அவருடைய ஒரு நல்ல இது டக்குன்னு வரல, அது சொல்ற. ஒரே குடியில் ஒருவன் வேதம் கற்கவும் போவான், ஒருவன் சத்திரிய மரபுக்கும் போவான், ஒருவன் வேளாண் தொழிலுக்கும் போவான், ஒருவன் கைத்தொழிலாகவும் இருப்பான். இது கல்வெட்டில் ஒரு இடத்தில் உவச்சன் என்று, உவச்சன் என்றால் பஞ்சவாத்தியம், கோவில்களில் பஞ்சவாத்தியம் வாசிப்பவர்கள். உவச்சன் மன்னன் என்று வருகிறது. ஏன்னா ஒரு மல்லன் உவச்ச தொழிலுக்கு போகிறான். இதே மாதிரிதான் குஞ்சர மல்லன் அங்கே ஒருத்தர் கட்டிட தொழிலாளியாக போகிறான். அவனுக்கு குஞ்சர மல்லன் பட்டம் கொடுக்கிறான், ராஜராஜ சோழன். ஆக தொழில்களை அவ்வப்போது நாம் மாற்றியிருக்கிறோம். நம்முடைய சிலர் வந்து வேறு தொழில்களுக்கு போயிருக்கிறாங்க. இப்படி இந்த இந்து என்கிற வார்த்தையும் சத்திரியன் என்கிற வார்த்தையும் நமக்கே உரியன. இதை வந்து நம்ம இன்னைக்கு சத்திரியன் போடலன்னு சொல்லி நம்ம குடும்பம் மட்டும்தான் சத்திரியன் இல்லைன்னு சொல்லிட்டு சில கதறல்கள் இங்கே அதிகமாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் தான் இந்துக்கள் தான் முழித்துக் கொள்ள வேண்டும்.
நம்ம ஏமாற்றி பிழைக்கும் ஒரு கூட்டம். நீ நானும் ஒண்ணியா? நாம ஏமாற்றி பிழைக்க நீ நானும் ஒண்ணு, நம்ம கோயிலுக்கு வா, பண்ணிக்கு வா. 12,000 கோத்தமா நீங்க கூடுனாங்க, முப்பாட்டை கூடுனாங்க, அந்த கோயிலுக்கு வா. இந்த மதுரை மீனாட்சிக்கு இருக்கிறா, அவளுக்கு நான் யாரோட சேர்ந்து நாட்கள்ல இருக்க வாரா, மல்லத்தீவோட தானே வாரா, நீ வேற கோயிலுக்குள்ள வா, வந்து அந்த பிரசாதத்தை சாப்பிடு. இந்த முருகன் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் முருகனுடைய உரிமையை மீட்க நம்ம இடத்துல இருந்து யாருமே போகல. எனக்கு அவ்வளவு வருத்தம். சுவாமி மட்டும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன், நீங்க வந்தீங்க மிக சொற்பமாக. எப்படி அந்த திருப்பரங்குன்றம் முருகனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு, இந்த மாடக்குளத்தில் வந்து உதித்த அந்த தேவேந்திர சக்கரவர்த்தி அவருடைய வம்சாவளி வந்தவர்கள், மாடக்குளத்தில் இருக்கிற குடும்பங்கள். ஐயா உதயகுமார் அவர்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் பரிவட்டம் கட்டப்படுகிறது. அது மட்டுமல்லாது அந்த 6 குடும்பங்களுக்கும் இங்கே மரியாதை செய்யப்படுகிறது. அந்த மன்னன் முருகனின் தாயார் இங்கே மீனாட்சி நம்மளோட வந்து நாட்களிற்கு வருகிறார். அவருடைய விழாவில் அங்கே அக்னிவீர குடும்பனுக்கு பரிவட்டம் கட்டப்படுகிறது. நாகப்பிரகாச குடும்பர் அவர் போருக்கு செல்லும் பொழுது சாட்டை கொடுத்து அனுப்புகிறார். இப்படிப்பட்ட தொடர்புகள் இந்த மாடக்குளத்தை சுற்றி நடக்கிறது. திருப்பரங்குன்றம் மதுரையை சுற்றி, மன்னன் மூதுராம் மதுரையை சுற்றி இருக்கிறது. ஆனால் இந்த மதுரையில் எனக்கு இங்கே ஆதரவு இல்லை. ஏன்னா அப்படி மாறிட்டாங்க இவங்கெல்லாம். எனக்கு ரொம்ப வருத்தங்கள் இருக்கு. சரி, அது விட்டு இப்ப நம்ம பட்டியல் வெளியேற்றம். இப்ப நான் சொல்லிட்டேன், இந்துக்கள் மட்டுமே பட்டியல் வெளியேற்றம் கேட்க முடியும். இதை நீங்க அழுத்தம் எழுத்தமாக தெரிஞ்சுக்கணும். எதுக்காக நம்ம பட்டியல் வெளியேற்றம் கேட்கிறோம்? யாரும் கேட்டா ஏன் நீ பட்டியலில் இருக்கலாம் அப்படின்னா நீங்க இதைதான் சொல்லணும். ஏனென்றால் இது ஒரு அன்டச்சபிள் கேட்டகரி, தீண்டத்தகாத ஒரு கேட்டகரி.